Hello learners, welcome to Deep to Neuron Tech Academy. நம்ம சேனல்ல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல 5th இருக்கக்கூடிய வீடியோ என்னன்னா DBMS லாங்குவேஜஸ். நீங்க இப்பதான் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா எங்களோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தா இந்த வீடியோ இன்னும் நல்லா பெட்டரா புரியும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஒரு டிபிஎம்எஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கிடெக்சர் கீழே 3 டைப்ஸ் இருக்கு. 1 டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர் அண்ட் 3 டயர் ஆர்கிடெக்சர். ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் 1 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் 2 டயர் ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காமனா இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், எண்ட் யூசர்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது 3 டயர் ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிபிஎம்எஸ்ல என்னெல்லாம் லாங்குவேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜ்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இப்போ எல்லாருக்குமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் நமக்கு தெரியும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா தான் நம்ம கம்ப்யூட்டர்லயோ மொபைல் போன்லயோ என்ன ஒரு டிவைஸா இருந்தாலும் அது செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பேக் எண்ட்லயோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுப்போம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய ஹெல்ப் தான் அந்த பேக் எண்ட்ல அந்த விஷயம் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஆப் ஓபன் பண்றோம் அப்படின்னா அதுவே ஒரு ப்ரோக்ராம் தான். நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கறதுனால தான் அந்த ஆப் வந்து ஓபன் ஆகுது. இதே மாதிரி தான் டிபிஎம்எஸும் ஆக்சஸ் ஆகுது. ஒரு மெஷினை ஆக்சஸ் பண்றதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் டிபிஎம்எஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா ஒரு கிளைண்ட் இருப்பாங்க. அவங்க அவங்களோட சிஸ்டம்ல ஒரு டிபிஎம்எஸ் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா டிபிஎம்எஸ் லாங்குவேஜஸ், சில குவரிஸ் அப்படின்னு சிலது இருக்கும். அதெல்லாம் இன்புட்டா கொடுத்து அதை வச்சுதான் பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாபேஸ்ல ஆக்சஸ் பண்ணுமா, மனிப்புலேட் பண்ணுமா, டெலீட் பண்ணுமா, அப்டேட் பண்ணுமா அப்படிங்கறத த ஹோல் ப்ராசஸ் வந்து இந்த டிபிஎம்எஸ் லாங்குவேஜோடைய ஹெல்ப்போட பண்ணுவாங்க. இந்த டிபிஎம்எஸ் லாங்குவேஜ்ல மேஜரா 4 டைப் இருக்கு. டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் அண்ட் டிசிஎல். இந்த 4 டைப்ஸ் பத்தி அடுத்தடுத்து இன்னும் நல்லா தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது டிடிஎல், அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லலாம்னா எனக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கறத நான் டிஃபைன் பண்ண போறேன். நான் எனக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணும், எவ்வளோ ரோ வேணும், அந்த காலம்ஸ் உடைய நேம்ஸ் என்ன இருக்கணும், டேபிளுடைய நேம் என்ன இருக்கணும், ரோஸ்ல என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுக்கணும், என்ன டைப் ஆஃப் வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு வேணுங்கிற டேட்டாவை நான் டிஃபைன் பண்றேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இங்க நம்ம ஒரு டேபிள் பார்க்கறோம். இந்த டேபிளோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் டீடைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க 3 காலம் இருக்கு. கண்ட்ரி நேம் அப்படின்ற காலம், சேல்ஸ் ரேட் அப்படின்ற காலம், நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படின்ற காலம். இதுக்கு கீழே 3 என்ட்ரிஸ் இருக்கு. அதாவது இந்தியா 75% 1000 அப்படிங்கிறது ஒரு ரோ, USA 95% 2000 அப்படிங்கிறது ஒரு ரோ, ரஷ்யா 60% 700 அப்படிங்கிறது ஒரு ரோ. இதுதான் ஒரு டேபிள். டிடிஎல் லாங்குவேஜ்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா கிரியேட் ஃபங்க்ஷன். இந்த கிரியேட் ஃபங்க்ஷன்ல தான் நம்ம கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம். கிரியேட் காலம் அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு காலம் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல இன்னொரு காலம் எனக்கு ஆட் ஆகணும், பிரைஸ் அப்படின்ற காலம் ஆட் ஆகணும், நான் எப்படி போடலாம்னா கிரியேட் காலம் பிரைஸ் அப்படின்னு போடலாம். இந்த மாதிரி எனக்கு வேணுங்கிறத நான் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் கிரியேட் ஃபங்க்ஷன். செகண்டா இருக்கக்கூடியது ஆல்டர் ஃபங்க்ஷன். இந்த ஆல்டர் ஃபங்க்ஷன் தான் அந்த டேட்டாபேஸோடைய ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இன்னும் எனக்கு 2 ரோ வேணும் ஆர் இன்னும் எனக்கு 2 காலம் வேணும் அப்படின்னா நான் ஆல்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்னும் 2 ரோஸ் அண்ட் காலம்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். தேர்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டிராப். இந்த டிராப் என்ன பண்ணுவோம்னா டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க எதை ரெஃபர் பண்றாங்கன்னா காலம்ஸ். இங்க நான் டிராப் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படின்ற காலம் வந்து டெலீட் ஆயிடும். ஃபோர்த்தா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ட்ரங்கேட். ட்ரங்கேட்னா delete all objects அப்படின்னு அர்த்தம். நான் இந்த டேபிளுடைய பேர் சாக்லேட் டீடைல்ஸ். ஸோ நான் ட்ரங்கேட் சாக்லேட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது எல்லா காலம்ஸும் ரிமூவ் ஆயிடும். ஃபிஃப்த்தா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ரீநேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்க சேல்ஸ் ரேட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு.
இந்த சேல்ஸ் ரேட் அப்படின்னு நேம் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து சாக்லேட் ரேட் ஆர் வெறும் பிரைஸ் ரேட் அப்படின்னு நான் இதோட நேம் மாற்றணும் அப்படின்னா நாங்கள் ரீநேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரீநேம் சேல்ஸ் ரேட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக என்ன நேம் வேணும் அப்படின்னு கேட்கும். அதுக்கு நம்ம ஒரு நியூ நேம் கொடுத்துட்டா ஸோ அந்த காலமோட நேமை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் ரீநேம். லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது கமெண்ட் ஃபங்க்ஷன். நம்ம ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறோம் ஆர் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம்னா அதுக்கு கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை தான் கமெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 ஃபங்க்ஷன் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். எனக்கு ஒரு டேட்டா வேணும்னா அது எப்படி இருக்கணும், எவ்வளோ காலம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டா இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னா டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ் என்னன்னா நான் DDL யூஸ் பண்ணி என் டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த DML யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா வேல்யூஸ் அதாவது என்ட்ரிஸ்ல நான் என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஒரு டேட்டாபேஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய டேட்டால நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்றதெல்லாம் இந்த டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ் கீழே வரும். இங்க நம்ம சேம் டேபிள் தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செலக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் என்கிட்ட கேட்குறாங்க கண்ட்ரி நேமும் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டோர் மட்டும் எனக்கு வியூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம செலக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செலக்ட் காலம் கண்ட்ரி நேம் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொன்னா எனக்கு என்னெல்லாம் காலம் ஆர் என்னெல்லாம் ரோ வியூ பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். செகண்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இன்சர்ட். இப்போ இன்சர்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி இப்போ இங்க இந்தியா, USA, ரஷ்யா அப்படின்னு இருக்கு. இது கூட எனக்கு இன்னொரு கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெர்மனி அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்ட்ரி எனக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ரோவையோ ஆர் இன்னொரு காலமையோ நான் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். தேர்டா இருக்கக்கூடியது அப்டேட். அப்டேட்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவை நான் அப்டேட் பண்றேன். இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல யூஎஸ்ஏல 95% இருந்த சேல்ஸ் ரேட் கம்மி ஆயிடுச்சு, 80%க்கு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூஎஸ்ஏல இருக்கிற சேல்ஸ் ரேட்டை அப்டேட் அப்படின்னு கொடுத்து 80% அப்படின்னு மாத்திக்கலாம். ஃபோர்த்தா இருக்கக்கூடியது டிலீட். டிலீட் என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த யூஎஸ்ஏல திடீர்னு இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ்லாம் வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அப்படின்ற டேட்டா வேல்யூவை மட்டும் நான் டிலீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த்தா இருக்கக்கூடியது மர்ஜ் ஃபங்க்ஷன். இந்த மர்ஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இன்சர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் அப்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இருக்கக்கூடியது கால் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு DBMS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நடுவில் நம்ம சம்டைம்ஸ் ஹையர் அண்ட் DBMS அதாவது ரொம்ப ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு ஒரு டேட்டா பேஸ்ல அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு போவோம். ஸோ ஒரு DBMSக்குள்ள ஒரு ஜாவா ப்ரோக்ராமை கால் பண்ற டைம்ல யூஸ் பண்ற ஃபங்க்ஷனை தான் கால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கக்கூடியது எக்ஸ்பிளைன் பிளான். நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணா சம்மரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தா அந்த ஃபைல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சம்மரி கொடுக்கும். காலம் நேம்ஸ் என்னெல்லாம் ரோ இருக்கு, எவ்வளோ ரோ இருக்குன்னு ஒரு பேசிக்கான சம்மரி கொடுக்கும். அதே மாதிரி தான் DBMSல யூஸ் பண்ணக்கூடியது பேரு எக்ஸ்பிளைன் பிளான். என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கும். கடைசியா இருக்கக்கூடியது லாக் டேபிள். நம்ம ஒரு டேட்டா பேஸ்ல எல்லா ஆக்சஸும் பண்ணி முடிச்சுட்டு லாக் டேபிள் அப்படின்ற ஃபங்க்ஷனை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸை யாராலையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய ஆக்சஸை நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த 8 ஃபங்க்ஷன்ஸ் தான் டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது கீழே வரும். ஒரு டேட்டா நான் கிரியேட் பண்ணிட்டேன், அதில் இருக்கக்கூடிய டேட்டால நான் கண்ட்ரோல் பண்றேன். ஸோ ஒரு டேட்டாக்குள்ள நான் மனிப்புலேட் பண்ற லாங்குவேஜ் தான் டேட்டா மனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டா இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்னன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ நம்ம DDL டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம், DML அந்த கிரியேட் பண்ண டேட்டால சில சேஞ்சஸ் ஆர் அப்டேட்ஸ் பண்ணிட்டோம். தேர்டா இப்போ நம்ம மனிப்புலேட் பண்ணி வச்சிருந்த டேட்டாவை கண்ட்ரோல் பண்றோம். அதாவது யாரெல்லாம் இந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும், யாரெல்லாம் இந்த டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்றது பேர் தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்ல 2 ஃபங்க்ஷன் தான் இருக்கு, ஒன்னு கிராண்ட் ஒன்னு ரிவோக். கிராண்ட் கீழே நான் இப்போ ஒரு DBMS கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ்ல யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு ஒரு பர்டிகுலர் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ ஆர் எனி அதர் அக்கௌண்ட்டோ கொடுத்து நான் கிராண்ட் பண்ணிருப்பேன். அவங்களால மட்டும்தான் இந்த DBMS ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரிவோக் அப்படின்னா என்னன்னா கிராண்ட் யூஸ் பண்ணி நான் யாருக்காவது ஆக்சஸ் கொடுத்துருப்பேன்.
இப்போ அந்த ஆக்சஸை நீங்க எடுக்கணும், அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணணும், டேக் பேக் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து நம்ம ரிவோக் யூஸ் பண்ணலாம். ரிவோக் யூஸ் பண்ணிட்டா நம்ம முன்ன கொடுத்த ஆக்சஸ் வந்து கட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் யூசரால இந்த டிபிஎம்எஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கிராண்ட், ரிவோக் இது 2 ஃபங்க்ஷன் தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. கடைசியா இருக்கக்கூடிய டிபிஎம்எஸ் லாங்குவேஜ் என்னன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். எப்பவுமே ஒரு டிபிஎம்எஸ்ல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ அதுல இருக்கக்கூடியது சேம் 2 ஃபங்க்ஷன், ஒன்னு கமிட், ஒன்னு ரோல் பேக். இப்போ நம்ம கமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு முன்னால நடந்த எல்லா டிரான்சாக்ஷன், அந்த டேட்டாபேஸ்ல நடந்த எல்லா டிரான்சாக்ஷனுமே அது சேவ் பண்ணி வச்சுக்கும். ரோல் பேக் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா கமிட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்ல அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு டேட்டாபேஸ் எப்படி இருந்துச்சோ அதுக்கே திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிடும். கமிட் ஃபங்க்ஷன் கொடுத்தா அந்த டேட்டாபேஸ் சேவ் பண்ண இருக்கிற டிரான்சாக்ஷன்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கும். இதுவே அதுக்கப்புறம் நம்ம ரோல் பேக் கொடுத்தா முன்னத்தை நம்ம கொடுத்திருந்த கமிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை டிலீட் பண்ணிட்டு அதுக்கு முன்னால ஒரு டேட்டாபேஸ் எப்படி இருந்துச்சோ அதுக்கே ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இது 2 தான் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று டிபிஎம்எஸ் லாங்குவேஜ்னா என்ன, அதில் என்னெல்லாம் டைப் இருக்கு, டிடிஎல், டிஎம்எல், டிசிஎல் அண்ட் டிசிஎல்னு 4 விஷயம் பார்த்தோம். ஸோ இந்த ஹோல் 5 வீடியோஸில் நம்ம டோட்டலாக என்ன பார்த்தோம்னா டிபிஎம்எஸ் உடைய இன்ட்ரடக்ஷன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். செகண்ட், ஒரு டிபிஎம்எஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா என்னெல்லாம் விஷயம் தேவை, ஒரு டிபிஎம்எஸ்க்கு என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செகண்ட் வீடியோவில் பார்த்தோம். தேர்டா அந்த டிபிஎம்எஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய விதம், அதாவது டேட்டா மாடல்ஸ், அதில் இருக்கக்கூடிய 3 மேஜர் டைப்ஸை பற்றி தேர்ட் வீடியோவில் பார்த்தோம். ஃபோர்த் வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் எப்படி ஒரு டிபிஎம்எஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அதையெல்லாம் டிபிஎம்எஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்தது டிபிஎம்எஸ் லாங்குவேஜஸ், எப்படி ஒரு டேட்டாபேஸை ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு டிபிஎம்எஸ் எப்படி டிபிஎம்எஸ் லாங்குவேஜ் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டோட்டலாக 5 வீடியோஸாக பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த 5 வீடியோஸ் மூலமா இந்த டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறது அஸ் அ பிகினரா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கோர்சஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா எங்க டீப் டு நியூரான் டெக் அகாடமி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸோடைய நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். We think different, teach different and answer different.